நமது ஜெபம் டிவியில் abundant life. நம்ம ஏன் சர்ச்சுக்கு வரோம்? எதுக்கு சண்டே we are coming to church to hear the word of God. நம்முடைய அல்டிமேட் பர்பஸ் சொல்லுங்க, ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து மரித்து நமக்காக உயிரோடு கூட எழுந்த காரணம், ஒரே காரணம், அவரை போல் இந்த பூலோகில் நாம் மாறுவதற்கு. Every Wednesday abundant life program at 7 p.m. only on ஜெபம் டிவி. ஆமென் ஆமென் ஆமென். நாம் எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுகந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். நல்ல ஒரு ஆமென், சத்தமா ஒரு ஆமென். இந்த வருடத்துடைய தீர்க்க தரிசனமான ஒரு வசனம், நீங்கள் சுகத்துக் கொள்ளுகிற ஆண்டுக்குள்ளாய் தேவன் நம்மை கொண்டு வருகிறார். நல்ல ஒரு ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுகந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் சொல்லுங்க, நான் அவன் தேவனாயிருப்பேன். யார் அந்த அவன்? ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயிக்கிறவங்க, சுகந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டு சொன்ன, நான் அவருடைய தேவனாயிருப்பேன். அப்புறம் அவங்க ஏன் குமாரனாய் இருப்பார்கள். நம்ம நியூ இயர்ல சொன்னேன், எப்படி நம்ம சுகந்தரித்துக் கொள்வோம். பழையவைகளை கர்த்தர் ஒழித்து புது ஆயில்லாம் ஊற்றுவார்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில, அது மிட் நைட்டாக இருந்ததுனால மறுபடியும் சொல்கிறேன். புது சிஸ்டத்தை, புது ஆயிலை கொண்டு வருவார். உங்ககிட்ட இருந்து பிடுங்கப்பட்ட நிலங்களை மறுபடியும் உங்க கையில கொடுத்து உங்களை சுதந்திரவாளியாய் மாற்றுவார். நிலம் என்பது ஏதோ உங்க லேண்டை பத்தி பேசல, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற, இந்த பூமியில் கொடுத்திருக்கிற, வாழும்படி கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய நிலத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய நிலத்தை வாங்க முடியும் என்று சொன்னால் திருடப்பட்ட நிலமும் வந்துடும். நல்ல ஒரு ஆமென். ஸோ இப்படி நம்ம பேசிக்கிட்டே போனோம். ஸோ இன்றைக்கு அதை கண்டினியூ. யார் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள்? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்கிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வருஷம் நம்ம சுதந்தரிக்க போகிறோம்? நல்ல ஒரு ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சதே, எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிற எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவனுடைய அப்பாவா இருப்பேன், அவன் என் பிள்ளையா இருப்பான். கர்த்தர் நம்மளை எப்படி அட்ரஸ் பண்றாரா? நீ என் பிள்ளை. He is addressing us. அவர் நம்மளை அட்ரஸ் பண்றாரா? நீ ஜெயிக்கிறவன், இந்த பூமியில் நீ ஜெயிக்க பிறந்திருக்கிறாய், சுகந்தரிக்க பிறந்திருக்கிறாய். நல்ல ஒரு ஆமென், ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24, 25, 26 வாசிங்களே. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புகிறவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினி தீர்ப்புக்குட்படாமல் நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல ஒரு ஆமென் கேட்போமா? ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வாட்டி வாசிங்க சிஸ்டர். போதும். என் வசனத்தை கேட்டு, அடுத்தது என்னை அனுப்புகிறவனுக்கு விசுவாசிக்கிறவனுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வசனத்தை கேட்கிறவனுக்கு, என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு. நல்ல ஒரு ஆமென். யார் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறார்கள்? Those who hear the word and the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க எல்லாருக்கும் நான் மென்ஷன் பண்ணல. நல்ல ஒரு ஆமென், ஹல்லேலூயா. என் வசனத்தை கேட்டு, என் சத்தியத்தை கேட்டு, என்ன அனுப்புறவர் யாருன்னு நீ புரிஞ்சுக்கிட்டீனா நீ நித்திய ஜீவனை அடைவாய்.
நல்ல ஒரு ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேட்டு. என்னைய பார்த்து சொல்லுங்க, கேட்டு புரிஞ்சு அப்பா யாருன்னு தெரிஞ்சு. நல்ல ஒரு ஆமென். இங்க சபையே நீ நித்திய ஜீவன் அடைவான்னு சொல்லல. வந்திருக்கிற கிறிஸ்தவ ஜனமே நீ நித்திய ஜீவன் அடைவாயின்னு சொல்ல. என் வசனத்தை கேட்கிறவன், those who hear the word, hallelujah. நல்ல ஒரு ஆமென். எத்தனை பேர் தெரியும், நீ கேட்கிறவங்களாம் கம்மியாயிட்டாங்க? How many of you know it's very tough to speak with those who cannot hear? யார் காது கேட்கல அவன்கிட்ட பேச முடியும்? நீங்க இந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டு காதில் போறாங்க, அவன்கிட்ட நீங்க பேச முடியும்? ஓன்னு கத்தினா கூட அவனுக்கு கேட்காது. நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார், யார் சுகந்தரித்துக் கொள்ளுகிறார்? என் வசனத்தை கேட்கிறவர்கள், கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள். ஆண்டவர் எதற்கு வந்தார்? அந்த காஸ்பல் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது கேட்க ஆரம்பிச்சா, பிதா எந்த நோக்கத்துக்காய் குமாரனை அனுப்பினார் என்பதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவோம். நீங்க எத்தனை பேர் தெரியும், நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஏன் குமாரன் உலகத்துக்கு வந்தார்னு விஷயம் தெரியாது. எதுக்கு வந்தார்? சிலுவையில் செத்தார். ஏன் செத்தார்? என் பாவத்துக்காக செத்தார். வேற என்னத்துக்கு செத்தார்? ஏன் சாபத்துக்காக செத்தார். வேற என்னப்பா? வேற எனக்கு தெரியாது. The ultimate purpose, அதான் பைபிள் சொல்ற, நான் மெய்யாகவே சொல்லுகிறேன், என் வசனத்தை கேட்டு என் வசனத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என் அப்பா என்னை எதுக்கு அனுப்பினார்ன்றதை உனக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஆமென். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கேட்கிறவர்களாய் தேவன் நம்மை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. 25 வாசிங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் மரித்து போனவர்கள் கூட. மரித்து போனவர்கள் யாருன்னா, ஆவியில செத்து போனவங்க இருக்காங்க பாருங்க. But we are called as Christians. ஆனா ஆவியில செத்து இருப்பாங்க, வார்த்தையில இறந்து இருப்பாங்க. சொல்லுவாங்க, நடைபெணமா நானே சுத்திரம் பாஸ்டர், நானே அப்படியே போறேன். அவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்றைக்கு ஒருவன் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறானோ, அவரை புரிந்து கொள்ளுகிறானோ, அவரை அனுப்பினவரையும் அவன் புரிந்து கொள்ளுகிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, by hearing the word, வசனத்தை கேட்கிறவர்கள் இங்க ஜெயவாளியாகவும் சுகந்திரவாளியாகவும் மாறுகிறார்கள். நம்ம ஏன் சர்ச்சுக்கு வரோம்? எதுக்கு? சண்டே we are coming to church to hear the word of God. Hallelujah. நம்முடைய அல்டிமேட் பர்பஸ் சொல்லுங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து மரித்து நமக்காக உயிரோடு கூட எழுந்த காரணம், ஒரே காரணம், அவரை போல் இந்த பூலோகில் நாம் மாறுவதற்காக. நல்ல ஒரு ஆமென். நிறைய பேருடைய காதை கத்த திறக்க போறார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்படி ஒரு அனுபவம் வந்திருக்குன்னு தெரியல. அதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சில சர்மன்ஸை நீங்க கேட்கும் போது திடீர்னு ஒரு லைன் உங்களை உள்ள டச் பண்ண உடனே உள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். வாவ், பா, இந்த வசனம் இப்படி எல்லாம் கூட ஒரு ரெவலேஷன் நம்ம கொடுக்குதே. எத்தனை பேர் எக்ஸைட் ஆயிருக்கீங்கன்னு தெரியல. அநேக தடவை நான் தேவ வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் படிச்சுட்டு சொல்ல, வாவ், because I want to hear that word. ஏன்னா அதுதான் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடும். பிசாசுக்கு பிடிக்காத வசனம் வசனத்தை கேட்கிறது. He likes when you go to church. நீங்க சபைக்கு போனாலும் அவனுக்கு பிடிக்கும், ஆனா வசனத்தை கேட்டா பிடிக்காது. ஏன்? வசனத்தை கேட்கிறவன் குமாரனையும் அறிந்து கொள்ளுகிறான், பிதாவையும் அறிந்து கொள்ளுகிறான். நம்மள பல பேர் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பிதாவை இது வரைக்கும் வில்லனாக தான் பார்ப்பாங்க, குமாரனை ஹீரோவா பார்ப்பாங்க. The great father will be a villain in all the hearts. உண்மை இல்லையா? நம்மளே படிக்கும் போது நானும் அப்படிதான் நினைச்சேன். பிதா வந்து ரொம்ப டெரரான ஒரு பீஸ் போல, குமாரன் கொஞ்சம் லவ்வபிள் போல. அதான் பைபிள் சொல்லுது, அப்பா என் வசனத்தை நீ கேட்டீன்னா என் அப்பா யாருன்னு நீ புரிஞ்சுப்ப. அப்பா எவ்வளோ அன்பா இருக்கிறதுனால தான்
குமாரன் அவ்வளவு அன்பா இருக்கிறார். ஆமென். அப்பாவுடைய ஆசீர்வாதம் தெரியுமா? என் ஜனங்கள் அவங்களை நான் எதுக்காக இந்த பூலோகத்தில் வைத்திருக்கிறேன்றத குமாரனுடைய அன்பின் மூலமாய் தான் புரிந்து கொள்ள முடியும். வெறும் என் பாவம் என் சாபம் இதுக்காக மாத்திரம் இல்லை. நான் இழந்த ஒரு அதிகாரத்தை மறுபடியும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு சபை உங்களுக்கு தேவன் சொல்கிறார், உன் காதுகளை கர்த்தர் திறப்பாராக. இந்த சீசன் வெளிப்பாடுகள் உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு சவுண்ட் டாக்டரின் உங்க வாழ்க்கையை ஒரு பலப்படுத்தும். பாருங்க, நல்ல ஒரு ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களாய். ஆமென். யார் சுதந்திரித்துக் கொள்கிறானா? வார்த்தையை கேட்கிறவன். யார் ஜெயிக்கிறானா? வார்த்தையை பிடிச்சுக்கிறவன். நல்லா புரிஞ்சுங்க, எல்லாரும் ஜெயிக்கிறது இல்லை. இங்க காமனா சொல்ல பா எல்லாம் என் பிள்ளைங்களாம் ஜெயிச்சிருக்க. வசனத்தை கேட்கிறவன் என்னையும் புரிஞ்சுக்கிறான், பிதாவையும் புரிந்து கொள்ளுகிறான். பிதாவை புரிந்து கொள்கிறான் என்ன அர்த்தம்? இந்த மனுஷன் மேல பிதா வைத்திருக்கிற பர்பஸ், நோக்கங்கள் என்னன்றத குமாரன் மூலியமாய் ஆவியானவரின் மூலியமாய் நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால நான் சொல்றேன், இந்த வருஷம் நீங்க ஜெயிப்பீங்கன்ற. நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்றீங்களே, பாஸ்டர் ஜோமனார் நல்லா ஆயிட்டோம், சூப்பர் ஆயிட்டோம், வேற லெவல்ல மாறிட்டு இருக்குது. எதனால? பிதாவின் சித்தம் என்ன என்பதை என் மூலியமாய் தேவன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க சுதந்திரிக்கணும் தான் அவருடைய சித்தமே, நீங்க ஜெயிக்கணும் தான் அவருடைய சித்தமே. என்னைய பார்த்து சொல்லு, ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கிறவன். ஆனால் ஸ்கூலில் மிஸ்லாம் திட்டுவாங்க, டே சொல்கிறத கேள்றா, படிக்கிறத புரிஞ்சுக்கூடான்னு திட்டுவாங்க. பார்த்தீங்களா? அப்போ புரியல நமக்கு. மிஸ்ஸு பண்ணப்பா பெருமை தூங்கின்னு இருப்போம், வேற எங்கேயும் டைவர்ட் ஆகும், கார்ட்டூனை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்போம் இல்லை அந்த மாதிரி. ஆனால் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறோம், கேட்கிறவன் கேட்கிறவன் பிதாவையும் புரிஞ்சுக்கிறானா, குமாரனையும் புரிஞ்சுக்கிறானா. என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எதை நோக்கி அனுப்புறா? நித்திய ஜீவன். When I hear the word of God, நான் கர்த்தருடைய வசனத்தை கேட்டால் ஜீவனுக்கு நேராய் என் வாழ்க்கை மாறுது. What is the life? The life of God. ஆதாமுக்கு தேவன் கொடுத்த அந்த நித்திய ஜீவன். ஆமென். நித்திய ஜீவன்னா பரலோகம் நினைக்கிறீங்களா? நம்மள நிறைய பேர் நித்திய ஜீவன் என்றால் என்ன? நான் பரலோகத்துக்கு போவது. ஆதாமுக்கு ஆண்டவர் பரலோகத்தை கொடுக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஆதாமுக்கு ஆண்டவர் பரலோகத்தை கொடுக்கல, ராஜ்யத்தை கொடுத்தார். எதற்கு நான் சொல்றது புரியுது? ஆதாமுக்கு எதை கொடுத்தார்? ராஜ்யத்தை கொடுத்தார், பரலோகம் அல்ல. ஏனால் ராஜ்யம் தான் பரலோகம். நல்ல ஒரு ஆமென். பைபிள் எங்கேயாவது ஆதாமுக்கு பரலோகம் கொடுத்தாருன்னு போட்டிருக்குதா? என்னன்னு போட்டிருக்கு பைபிள்ல? பூமியை ஆளுமை செய்ய. பூமி என்றால் ராஜ்யம், கிங்டம். நல்ல ஒரு ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் ராஜ்யத்தின்படி வாழ துவங்குவார்கள். கிங்டம் லைஃப், ராஜ்யம் உடைய வாழ்க்கை. அதாவது இன்டர்னல் லைஃப்னா என்ன? ராஜ்யம் என்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அவங்க வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரமும் வல்லமையும் சபையாகிய நமக்கும் இன்றைக்கும் தேவன் அதை கொடுத்திருக்கிறார். இந்த ராஜ்யத்தை விசுவாசிக்கிறவர்கள் என்றென்றைக்கும் பூமியிலே தேவனை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமியில எல்லாரும் வாழ்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ போறது கிடையாது. ஆமென். வரலையே, வந்தோம் வாழ்ந்தோம், 60 வயசுல ரிட்டையர் ஆனோம், 70-80 வயசுல சாவப்பட்டிக்கு போயிட்டோம். நோ. என்னை பார்க்கிறவர்கள் இவர்களோடு கூட இயேசு இருக்கிறார்கள் அப்படின்னு நான் காட்டணும்னா முதல்ல நான் நம்ப வேண்டிய காஸ்பல் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய வசனத்தை கேட்கக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறார். எவன் ஒருவன் வசனத்தை கேட்கிறானோ
அவன் பிதாவின் நோக்கத்தை அறிந்திருக்கிறான். பிதாவின் நோக்கத்தை அறிந்தவன் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுகிறான். நல்ல ஒரு ஆமென். நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார், லைஃப் கொடுக்கிறார். லைஃப் இன்னைக்கு நம்ம வாழ்ற லைஃப் எவ்வளோ போராட்டம் இருக்கு, எவ்வளோ கஷ்டம் இருக்கு, எவ்வளோ துன்பம் இருக்கு, எவ்வளோ பேர் நம்மளை எதிர்த்து நிற்கிறாங்க, எவ்வளோ பேர் முதுகு பின்னால் போய் மிக்சர் சாப்பிட்டு நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை, இதான் ரியாலிட்டி லைஃப். ஆனால் கர்த்தர் சொல்ற ஒரு வாழ்க்கை எப்படின்னா, அவரை போலவே இந்த பூலோகத்தில் ஆளுமை தன்மையோடு நாம் இருக்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவாமா? ஹல்லேலூயா. அப்போ ஆதாமுக்கு தேவன் கொடுத்தது ராஜ்யம். சொல்லுங்க, ராஜ்யம். ஹல்லேலூயா. டொமினியன் அப்படின்னு சொன்னார். bringing down the kingdom through church. இரண்டாவது காரியம், ஃபர்ஸ்ட் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள், அவர்களுடைய சத்தத்தை புரிந்து கொள்ளுகிறவர்கள், பிதாவின் சித்தத்தையும் புரிந்து கொள்ளுகிறார்கள், குமாரனுடைய சித்தத்தையும் புரிந்து கொள்ளுகிறவர்கள் பூமியை சுதந்தரிக்கிறார்கள். இரண்டாவது, ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் வச்சதே ஆளுமை செய்ய. ஒரு நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆளுமை. சொல்லுங்க, ஆளுமை அப்படின்னா ரூலர்ஷிப். ஒரு ஆமென் சொல்லுமா? ஆமென். ஹீப்ரூல மலாக்காக் அப்படின்னு இருக்குது. ஆமென். அப்படி என்ன அர்த்தம்னா ரூலர்ஷிப். ஆதாமை தேவன் படைத்த நோக்கமே பரலோக ராஜ்யத்தை பூமியில எஸ்டாப்ளிஷ் பண்றார். இன்னும் சூப்பரா உங்களுக்கு புரியுமா சொல்லுவா? அப்பாவுடைய பிசினஸை பிள்ளை பூமியில எஸ்டாப்ளிஷ் பண்றார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இப்போ இங்க இருக்கிற எல்லா அப்பாக்கள் ஒரு பெரிய நீங்க பிசினஸ் மேன் வச்சுக்கோங்களேன். நம்முடைய பிள்ளை என்ன பண்ணுவோம்? அப்பா, இந்த பிசினஸை நீ பார்த்துக்க, இன்னும் பெருசாக்கு. அப்போ ஆதாமை தேவன் இந்த உலகத்தில் அவதரிக்க வைத்த நோக்கமே டு எஸ்டாப்ளிஷ் த கிங்டம். ஆமென். வரலையே? பூமியில் அதான் நம்ம சொல்றோமே, பரலோகத்தில் செய்யப்படுவது போல. இவ்வளோ நம்ம சொல்லிட்டு பரலோகம் போன ஆசைப்படுறோம் பாருங்க. பரலோகம் என்பது இந்த பூமியில் வெளிப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. பரலோகம் யாரு தெரியுமா? ஆண்டவர். பூலோகம் யாரு தெரியுமா? நம்மளுது. பக்கத்தில் பசங்க பரலோகம் அப்பாது, பூமி நம்மளுது. பாஸ்டர், இதில் பைபிளில் போட்டிருக்கா? எடுத்து வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 115ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாடுகள் தேடாதீங்க, சத்தியமா கிடைக்காது. சங்கீதத்தின் புஸ்தகம் 115, 14, 15, 16 வாசிங்க. வேகமா வாசிங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வானங்கள் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. வானங்கள் யாருதான்? வானங்கள்லாம் கர்த்தருடையது. பூமி மனுபுத்திரனா யாருங்க? பக்கத்துல நீங்களும் நானும் தான். அப்போ வானம் யாருதுன்னா அவருடைய இல்ல, பூமி யாருதுன்னா நம்மளுடையது. ஆனா நம்ம ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம். ஆண்டவரே, நான் வானத்துக்கு வரேன், நான் வானத்துக்கு வரேன். ஆண்டவர் சொல்ல, நீ வானத்துக்கு வராது. வானம் என்னுடையது, பூமி உன்னுடையது. அப்போ ஆதாமுக்கு பரலோகம் கொடுக்கல, ஆதாமுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். ஹலோ, ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல சொல்லுங்க, ராஜ்யம். சொல்லுங்க, ஆளுமை. சொல்லுங்க, ஆளுமை. சொல்லுங்க, ஆளுமை. ஆதாமுக்கு கர்த்தர் மதத்தை கொடுக்கவில்லை, ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்தது ராஜ்யம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஆதாம் மதம் கொடுத்தாரா? மதத்தை கொடுத்தாரா? ஆதாமே நீ கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னாரா? இல்லையே. ஆதாமுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்தார். அவருடைய கிரியேஷன் என்னன்னு சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்து என்ன சொன்னாரப்பா? நான் எப்படி சர்வத்தையும் ஆள்றேனோ இந்த பூமியை நீ ஆளு. அப்படித்தானே பைபிளில் போட்டிருக்கு. என் பைபிள் அப்படி, உங்க பைபிள் எப்படி போட்டிருக்கு? அப்படித்தானே போட்டிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதனால தான் நேச்சுரலாகவே நமக்கு கொஞ்சம் இந்த ரூலர்ஷிப்லாம் வருது பாருங்க. வீட்டில் வருது, எல்லா இடத்துலையும் வருதா? நம்ம பிரச்சனை அப்பா, அது அப்பாவுடைய கேரக்டர் தான் நினைக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அப்ப ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்தது ராஜ்யம், பூமியை ஆளுமை செய்கிற ராஜ்யம், பூமியை பரலோகமாய் மாற்றுகிற ஒரு கிருபை. அவர் மதத்தை கொடுக்கவில்லை, அவர் கொடுத்தது ராஜ்யம்.
அதனால்தான் பைபிள்ல இப்படி போட்டிருக்கு, ஆடம் வாஸ் ரெபெல்லியஸ் அகைன்ஸ்ட் காட். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு NIV வெர்ஷன்ல. ஆதாம் விழுந்துட்டார். ஆதாம் விழுந்துட்டார்ன்றோம். எதுல விழுந்துட்டார்? பாவத்தில் விழுந்துட்டார், இல்ல குடிச்சிட்டார், இல்ல தேவன் சொன்னதை கேட்கல அப்படி சொல்றோம். ஆனா பைபிள் அதோடைய அர்த்தம் ரெபெல்லியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, he was against the kingdom. That's why Adam failed. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. பாவத்துடைய எவிடன்ஸ் தான் அவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டது. ஆனா ஆதாம் கிட்ட தேவன் கேட்ட ஒரு விஷயம், நீ எங்கே என்று கேட்டது, ராஜ்யத்திற்கு எதிராய் நீ எழுந்துட்ட. You were rebellious against kingdom. இந்த rebellious என்ற வேர்ட்லாம் பெரிய பெரிய விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. ஆமென். தப்பு செஞ்சுட்டான் பையன்றது வேற. பையன் தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுருங்க. ஆனா அப்பாவையே கொல்ற அளவுக்கு போயிட்டான் அப்படின்றது ஒரு வித்தியாசம் இருக்கு. பார்த்தீங்களா? அம்மாவா இல்லையா? பையன் 10 ரூபாய் எடுத்துட்டான்றது வேறு. ஆனால் தாய் தகப்பனுடைய எல்லையை உடைத்து தாய் தகப்பனுக்கு புறம்பாவே எழுந்துட்டான் அப்படின்றது வேறு. இப்ப ஆதாம் மாறின ஒரு விஷயம், அவன் ராஜ்யத்துக்கு புறம்பாய் மாறினான். அதான் பிரச்சனை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Heaven is Lord's territory and earth belongs to you. புரியுதுங்களா? அப்போ பூமியை நம்ம என்ன மாற்றணும்? எம்பவரிங் திருச்சபையை பரலோகமாக மாற்றணும். யாராவது நான் மேலே போகிறேன்னா நீ மேலே போவாது. பூமி இப்போதான் பார்த்தீங்க, வானங்கள் யாருடையது? கர்த்தருடையது. பூமி யாருடையது? இது பூமி ஃபுல்லாக புரிஞ்சாதான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பூமி முழுவதும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கிறோம், வரோம், வாழ்கிறோம், 2 காரு, 2 வீடு, அரிசி மூட்டை வாங்கி வச்சுருக்கோம், ஒரு பேங்க் பேலன்ஸு, நான் செத்து போனேன், உடனே சிலுவையில் நல்ல போராட்டத்தை போராடின்னு நல்ல ஓட்டத்தை முடிச்சு, ஆண்டு என்னத்தை போராடினேன், என்னத்தை முடிச்சுன்னு எனக்கும் தெரில, இல்லை ஆண்டவரே கடன்லாம் ஜெயிச்சேன், வாழ்க்கையில் பேசுங்கப்பா, அது ஓகே. ஜெமிமா சொன்ன மாதிரி உன் வாழ்க்கையில் வச்ச நோக்கம் என்ன? உன்னையே இந்த பூமியை ஆளுமை செஞ்சு இந்த பூமிக்கு நீ பரலோகமாய் மாற வேண்டும் என்றுதான் பிதாவினுடைய சித்தம், குமாரனுடைய சித்தம். குமாரன் திருச்சபைக்கு சொல்ற காரியம். நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? இந்த பூமியை ஆளுமை செய்யும். ஆதாமுக்கு தேவன் கொடுத்த ஒரு ரூலர்ஷிப். அவன் இழந்தது மதத்தை அல்ல, இழந்தது ராஜ்யம். ஹல்லேலூயா. ஆனால் தான் அவர் போய் எலிஃபேண்ட்னு பேரை வைக்கிறார், ஃபிஷ் அப்படின்னு பேரை வைக்கிறார். ஆமென். வரலையே, ராஜ்யத்தை கொடுத்தாரா? ரூல், ஆளுமை செய். நம்ம பிசாச ஆளுமை செய்யணும். பிசாச கொஞ்சிக்கிட்டு இருக்குமா? செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி போயிடுறா. சில பிசாஸ் கூடயே வாழ்ந்துக்கிட்டு, பிசாஸ் கிட்ட போய் பாரத ஷேர் பண்ண, பிசாஸ் பாரமே, பிசாஸ் அழாத, நெக்ஸ்ட் வீக் இன்னும் அதிகமாக தரேன் அப்படின்னு சேர்ந்து அழுவோம். ஆண்டவர் சொல்ற, நீ ஆளுமை செய்ய பிறந்திருக்கிற. யாரு சுதந்திரித்துக் கொள்றா தெரியுமா? ஆளுமை அப்படின்ற சத்தியத்தை கேட்டு புரிஞ்சவன் பூமி ஆளுமை செய்யலாம். ஆமென். இப்போ சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கு? எந்த வியாதி உங்களை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கு? எந்த மனுஷன் உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான்? எந்த பண நெருக்கடி நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கு? என்னை மிரட்டுகிற 5 கோடியை நான் மிரட்டி கொண்டிருக்கிறேன். வரப்போற ஆண்ட திமிங்கலத்தை அனுப்ப போகிறார். எப்பயாவது ஒரு ஃபியர் வந்து இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லாம் மாதம் அந்த ஜென்ஸ்க்கு அப்படியே மண்டே போட்டு அப்படியே வான்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. விமன் அதை ஹேண்டில் பண்ண அவங்களுக்கும் கேட்டுப்பாங்க, வான்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சீசன் சொன்ன, இந்த பூமியை ஆள பிறந்தவன் நான். எங்கள் அப்பா, என் அப்பா ஆளுமை தன்மை உடையவர், அதைத்தான் நான் பிடித்து கொள்ள. இப்படி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நம்ம போய் இந்த வருஷம் ஏதாவது கொஞ்சம் 5-10 கொஞ்சம் போட்டு கொடுத்தீங்கன்னா, ஆண்டவரே, ஆண்டவர் சார் இன்னும் என் பிள்ளை பார்ப்பா, மன வளர்ச்சி இருந்தது, பிரெயினில் டெவலப்மெண்ட்டே இல்லாமல் இருக்கிறான்ப்பா. அநேக பேர் ஆண்டுடைய பார்வையில் பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லாமல் தான் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஹே கம் ஆன், ஆதாம் இடத்தில் நான் கொடுத்தது 2 வீடு இல்லப்பா, ராஜ்யம். ராஜ்யம், இட்ஸ் a kingdom. அதான் பிசாசுக்கு வைத்தறிச்சல். நைட்டோட நைட்டு தூக்கணும் ஆதாம. இப்போ புரியுதுங்களா ஏன் ஆதாம் இழந்தான்னு? ஆண்டவர் கொடுத்தது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, இது ராஜ்யத்தை கொடுத்தார். பூமி என்ற ஒரு ராஜ்யம். வானங்கள் என்னுடையது தம்பி, பூமி உன்னுடையது. அப்புறம் பிள்ளை எப்படி இருப்பான் பாருங்க. அப்பா போய்
வீட்டில் என்னெல்லாம் செஞ்சாரோ அந்த பூமியில கொண்டு வந்திருப்பார். தாவரங்கள் வந்து இன்னைக்கு நம்ம சொல்றோமே நேச்சுரல் மெடிசன்ஸ் யார் உருவாக்குனது? ஆதாம். ஆதாம் எதை சொல்றாரு? அப்பா இங்க ஒரு செடிப்பா, இது வந்து எனக்கு மெடிசன். ஓகே செடி. இங்க குப்பமணி செடி. குப்பமணி. வேற என்ன? அது மாதிரி துளசி. துளசி. இது இந்த தண்ணி இப்படி. அந்த தண்ணி. முடி வளர வேண்டும், காட்டு முடி. ஓகே எண்ணெயை தயாரி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆதாம் இடத்தில் ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஏதோ பாவம் செஞ்சாரு. பாவம் இல்லை. he was rebellious. சத்தியத்தை கேட்கிறவங்களை ரிபெலியஸ் பிசாசு மாத்தும். அதாவது ராஜ்யத்துக்கு புறம்பாய் தகப்பனுக்கு எதிராய் நிற்கிற ஒரு ஆவியை கொண்டு வருவான். ஆனாதான் ஆதாம் இழந்தார். வேற ஏதாவது மன்னிச்சிருப்பாரு? ஏங்க இயேசு கிறிஸ்துவே மன்னிக்கிற, பிதா மன்னிக்க மாட்டாரா? இயேசு கிறிஸ்து அப்படி செயல்படுறா யாருடைய குணம்? அப்பாவுடைய குணம். இயேசு அன்பா இருக்கிறார். எங்கிருந்து வந்தது அன்பு? பரம தகப்பன். பக்கத்துல சொல்லுங்க அப்பா. அப்ப வரலையே அப்பா, நல்லா சொல்லுங்களேன். அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப ஏன் பிதா ஆதாமுக்கு எதிராக நின்றார்னா, he was against the kingdom rule. ராஜ்யத்துடைய கட்டுப்பாட்டுக்கு எதிராய் மாறுகிறார். நல்ல ஒரு ஆமென். ஆனாதான் இரண்டாவது ஆதாமா யார் வருகிறார்? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எங்கெல்லாம் ஆண்டவர் வந்து இரண்டாவது ஆதாம் நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பார் நியூ டெஸ்ட்மென்ட்ல. ஏன்னா இவங்களுக்கு புரியணும், டேய் நான் தான்டா அது. எங்கேயாவது இயேசு செய்த பிரசங்கத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் எதை குறித்து பேசினார்? மதத்தை குறித்தா? ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டது. தேவனுடைய ராஜ்யம் இது. the kingdom ராஜ்யம். எங்கேயோ கிறிஸ்டியன் வேர்டே கிடையாது. அப்போஸ்தலர் சுவிசேஷத்துல ஒரு இடத்துல வருது, இவர்கள் கிறிஸ்தவர்கள், அவ்வளவுதான். But Jesus, he didn't speak about religion, he spoke about the kingdom. ராஜ்யத்தை குறித்து பேசினார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? பக்கத்துல சொல்லுங்க ராஜ்யம். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆதியாகமத்தை வாசிச்சீங்கன்னா கிரியேஷனுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து ஆதாம மீன் கிட்ட அனுப்புறார். ஃபிஷஸ் படைக்கிறார், தண்ணியெல்லாம் படைக்கிறார் இல்ல? அப்படியே இங்க வந்தீங்கன்னா ரெண்டாவது ஆதாம் நேரா மீன் கிட்ட போய் சொல்றாரா, மீனே நீங்க நான் விசிட் பண்ண போறேன், பேதுருடைய வலையில போய் மாட்டிக்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? இதான் ரெண்டாவது ஆதாமுடைய எவிடன்ஸ். முதல் ஆதாமுக்கு சகலவற்றையும் அதிகாரத்தை கொடுத்தார் இயற்கையின் மீது. இங்க ஆண்டவர் மீனு கிட்ட பேசுறார், காற்று கிட்ட பேசுறார், கடல் கிட்ட பேசுகிறார், குருடர்களிட பேசுகிறார். அவர் ப்ரூவ் பண்றார், ஐ அம் தி செகண்ட் ஆடம். இரண்டாவது ஆதாம் எதுக்கு அனுப்புறார்? இழந்த ராஜ்யத்தை குமாரன் மூலியமாய் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்காக. ஹல்லேலூயா. பேதுரு சொன்னார், ரா முழுவதும் ட்ரை பண்ணோம், ஆனா ஒன்னும் சிக்கல, ஒன்னும் சுகந்தரிக்கல. எப்போ ராஜ்யத்துடைய மென்டாலிட்டி உள்ள வருதோ, நீங்க நினைப்பதை காட்டிலும் மேலான அற்புதங்களை தேவன் நமக்கு செய்வார். something beyond your plans. ராத்திரி முழுதும் வலை போட்டாங்களா, ஒன்னும் வலையில சிக்கல. ஏன் தெரியுமா? உள்ள இயேசு வந்துட்டார். உங்க ஜபம் வந்து சின்ன ஜபமா இருக்கும், உள்ள வந்திருப்பார், பெரிய வலையை போடுன்னுவார். ஆண்டவரே சின்ன ஜபம், பெரிய வலையை போடு. ஏன்? என் பிள்ளைங்க ராஜ்யத்துக்குரியவர்கள். ஹல்லேலூயா. அங்கே அற்புதத்தை செய்தார். பேதுருடைய படகு, அவர் படகு மட்டும் இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட படகு, எல்லா படகும் கவிழ்ந்து போகத்தக்கதான மீன்களை தேவன் கொண்டு வந்தார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், இயேசு ராஜ்யத்தை குறித்து தான் பேச வந்தார். ஆமென். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஆளுமை. யார் சுகந்தரிக்கிறா? நம்ம ஆளுமைக்காக பிறந்திருக்கோன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு ஆமென். பிசாசு கூட போய் கொஞ்சிட்டு விளையாடிக்கிட்டு வியாதி கூட்ட செல்லமே பட்டுக்குட்டி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த பிசாசு வெளியே போக மாட்டான். ஆனா என்னைக்கு பிசாசு கிட்ட, நான் ராஜ்யத்துக்காக பிறந்தவன்,